மற்றும் ஒரு அண்மை செய்தி, பழைய பேருந்து நிலையம் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதனால் மக்கள் அவதியுற்று வருகின்றன. இடுப்பளவு தேங்கியுள்ள மழை வெள்ளத்தால் வணிக நிறுவனங்கள் 3வது நாளாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் 3வது நாளாக வெள்ளம் தேங்கியிருக்கிறது. பழைய பேருந்து நிலையம் முழுவதும் வெள்ளத்தில் இடுப்பளவு தேங்கியுள்ள மழை வெள்ளத்தால் வணிக நிறுவனங்கள் 3வது நாளாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் 3வது நாளாக தேங்கியுள்ள மழை வெள்ள நீர். மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், இது குறித்தான விவரங்கள். சுபா, நெல்லையில கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலேயே தலைநகர்ல இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம், அதாவது பெரியார் பேருந்து நிலையத்துல தான் நாம இருக்கோம். இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை ஒளிப்பதிவாளர் பிரபு காட்டக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். இந்த பின்பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த பகுதியில ஒரு 1000 கடைகள் இருக்கு. ஒரு 4 தெருவுகள். இது முக்கியமான ஒரு வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது திருநெல்வேலியில ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியான இந்த பகுதியில தற்போது 1000 கடைகள் ஏறக்குறைய இந்த பகுதியில் இருக்கு. குறிப்பாக செல்போன் கடைங்க, மெடிக்கல் ஷாப்பு, உணவகங்கள், அதே போல மொபைல் அசசரிஸ், ஜெராக்ஸ் கடை, இந்த மாதிரி ஏராளமான கடைகள் இந்த இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் இந்த கடை தெருவுக்கு வரக்கூடிய இந்த பகுதியாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஏற்கனவே அந்த சங்கீதா மொபைல் நம்ம நேற்று நம்ம சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். அந்த கடையுடைய உயரத்திற்கு ஏறக்குறைய தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. தற்போது அந்த தண்ணீருடைய அளவு குறைந்திருந்தாலும் தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய நீர் இந்த உபரி நீராக மாறி இந்த பகுதியில் தற்போது இறங்கி வேறு ஒரு வழியாக செல்லக்கூடிய காரணத்தினால்தான் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தினால இந்த கடைகளை 3வது நாளாக இங்க இருக்கக்கூடிய வணிக வியாபாரிகள் யாருமே கடைகளை திறக்காமல் மூடியே வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பொருட்கள், கடைகள் இருந்த பொருட்கள், ஏன்னா ஒரு 15 அடி உயரத்திற்கு எல்லா கடைகளுக்குள்ளுமே தண்ணீர் புகுந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கடையில் இருந்த எல்லா பொருட்களுமே தற்போது சேதமடைந்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களாக இருக்கும் என்று இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த வெள்ளம் முடிந்த பிறகுதான் இங்க ஆய்வு செய்து எத்தனை பொருட்கள், யாருடைய பொருட்கள், எவ்வளவு சேதமாயிருந்தது மதிப்பீடு செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.